போடுறோம் எப்படி கொட்டை முளைக்குதுன்னு பார்க்குறோம். பார்த்துக்கலாம்க்கா நீ போடுக்கா. கோட்டை பழத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கணும். இது என்ன கோட்டை பழத்தை ஃபுல்லாக வீடியோவில் வருது என்னக்கா போக்கா. கண்டிப்பாக இது உங்கள் ஊரில் யாரும் பார்க்க மாட்டான்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கோட்டை பழத்துக்காரரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர்னாச்சும் இருப்பாங்க. எப்படி நம்ம இப்போ இருக்கிறாங்களா? ஓ இது நம்ம ஊர் பிள்ளை இல்லை பாரு, வர காட்டில் கொட்டை போடுது இந்த பிள்ளை எவ்வளோ கொழுப்பு பாரு அப்படிமா. ஆமாம் ஓகேன்பா. ஒரு 10 சென்ட் இருக்குது எங்களுதும் அந்த அக்காவுதும் இருக்குது. போய் போட்டுவிட்டு வரதான் இன்றைக்கி வேலை. மானம் வேறு எதுமா மழை இறங்குற மாதிரி தெரியுது. போடுவோம் வந்தால் மழை போனால் 3 நாள் ஆகும். ஆனால் வரக்கு 3 நாள் ஆகும். நடக்கும் நடக்காம இல்லைன்னு மழை வராது. அவ்வளோ பாஞ்சி பல்லு மாத்து பிடிக்காது மாமா. 4000 ரூபா எதுக்கு மாமா? ம் போடலாம். போடுங்க 22 போடும். 10 யாரும் வர்றது இன்னொரு நட 22 மாட்டு சரி 22ல் 5 மாட்டு. ஏன்னா பருப்பு லைட்டாக காயம் இருக்குது. பருப்பு நம்மளது 17 பல்லு அவ்வளோதான். டாப் 150. போன வருஷம் இந்த வருஷம் 14 போட்டுருந்தீங்க. 14 பாஞ்சு அத்தை மாஞ்சி காமே கம்முன்று. பருப்பு மேலே இவங்ககிட்ட வச்சு பாதுகாப்பே பண்ண முடியலக்கா. பருப்பு மேலே போய் உட்காடுறது என்ன, அதுக்கு தான் அப்படியே போட்டுடலான்னு வேலையை முடிச்சிடலாம். காயாகிறதில்ல வீரில் ஓடி போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் நான் பேசிக்கிறேன். நல்ல பருப்பாக கொடுப்பாப்புல தான் அவர்கிட்ட வாங்கினா அவர் என்ன வேலை பார்த்து வச்சுக்கிறார். அதுதான் ஒரு பல்லு சேர்த்தி வாத்திரம் பாஞ்சா போடுறோம். அதுக்கெல்லாம் பார்த்தா ஆகாது. ஒரு தொழில்னு பண்ணால் முன்ன பண்ண தான் இருக்கும். அப்புறம் தூக்கி கொட்ட இங்கேயே கொட்டி விட்ரு. இதை வேறு அங்கே டோரை க்ளோஸ் பண்ணிடு. அங்கே போய் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அதெல்லாம் முன்னாடி இறங்கிக்கும். என்னங்கா பாக்குறீங்க? லாக்கிங் சிஸ்டம் இருக்கு வண்டி. ஒண்ணும் பாக்கலடா. என்ன பண்றானுங்க இவனுங்க? லாக் பண்றானுங்க அப்படினு யோசிச்சா பண்ணுனே பாட்டுங்கிறது பார்த்தா நார்மலா வயசுக்கு அது. அதுக்கு தான் கொஞ்சம் வளரணும்ங்கறத. நல்லா கோலையாவே இருந்தேன். ஒரு நாளைக்கு இதுக்குனே உங்க அப்பா மட்டும் வந்து உங்க அப்பனட்ட இத வார்த்தை கேட்கணும். இப்படி அலசுங்க. இப்படி அலசு. அது உங்களுக்கு தெரியும். வா வாடா. பழமா மாப்ள. இந்த காட்டுக்கு எவ்வளவு பருப்பு? அங்கடா இந்த காண பாத்து. ஏடா குஞ்சுடு தான கிடக்குது. இங்கடா இவ்வளவு. அக்கா காட்டுடா. போடுங்க. கொட்டை போட போறோம். கொட்டை போறது தான் மாப்பிள்ளைங்கலாம் பாக்குறீங்க. தாத்தாட என்ன மாரிங்க தாத்தாட சண்டை எழுதிட்டு வண்டியா? நல்ல பையனா ஓட்டிட்டு வண்டியா? நீங்க சொல்லுங்க. ஆமா அவ்வளவு வளைச்சி ஓடிட்டான். அப்புறமா தாத்தா தள்ளம்பிள்ளைகிட்ட இருக்கிறதெல்லாம் செதுக்கிட்டு சோளம் வதிக்கணும் மழை பெஞ்சதையும் கூப்பிட்றா அப்படின்ச்சா? கலப்பையா என்னன்னு பில்லு இருக்கிறத பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு. போகணும் இதை போட்டு பில்லு இருக்கிறத பார்த்துட்டு கலப்பையில் ஓட்டலாமா ரொட்டேரில் ஓட்டலாமான்னு பார்த்துட்டு கூப்பிட்றாரு. சரி தாத்தான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகேப்பா. இந்த வயலு தானா? பொறுமை பூனை ஒரு நாள் குடிச்சுருந்தேன். வராது 22 படி 5 பில்லுக்கு மிச்சம் இது ஆஃப் பண்ணுறீங்களா? இல்லை சுற்றி போடணுமா? இல்லை என்னத்த பெருச்சேலியா? அது ஓட்டினாடி பிடிங்களாவா? மாப்ப டோரை ஓப்பன் பண்ணிவிடு. ஓட்டிலாம் போட வேணாம். இந்த வருஷம் எப்படி முளைக்குதுன்னு பார்ப்போம்.
அப்படியாப்பா சண்டையில் ஒன்றுமே சேர்ந்த வீடு அது என்ன டைட்டாக இருக்கு. அஜித் அங்கே பருப்போட சொன்னா நீங்கள் என்ன உட்காந்து பில்லு பிடிக்கிட்டு இருக்கிற? அப்புறம் பொட்டியில் மாட்டுமே. பூண்டெல்லாம் பிடுங்கணுமா? பருப்போட வந்துட்டு என்னென்ன வேலை செய்யறதா இருக்குது ஏன்டா அஜித்து? பிடுங்கவே முடியல. ஆமாம், எண்ணெய் வெகுவாக இருக்குது. டைட்டாக இருக்கு. அம்மா பிடுங்க முடியலடா சாமி. ஓகே ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு போட்டுட்ருக்கோம். மாமா போடுவார். நம்ம இப்படி கொஞ்சம் கையில் எடுத்து இந்த பொண்ணலில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். ஏமாம்மா இந்த பொண்ணலில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம்ல? நான் ஃபஸ்ட்டு ஓட்ட தெரியாதப்போ பருப்பு ஓட்ட தெரியாமல் இப்படி தான் பண்ணிட்டுருப்பேன். ஓ எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கிட்டே போகலாம் போதும் இப்போ இங்கே வந்தார் அவரா? அவன் தான் போய் போட்டு பழகிட்டு வந்து எங்கே போய் போட்டுட்டு வந்து ஐஸ் பானையில் போட்டேன். ஓஹோ, அப்பப்போ கொஞ்சம் இது ஓரம், ஆனால் நல்லா கொஞ்சம் ஓரம் எக்ஸ்ட்ரா போட்டுடுவோம். பாம்புலேதா இப்படி விதைக்கலாம் தெரியுமா? ஆனால் காஞ்ச காட்டில் போட்டால் தான் ஃபினிஷிங்காக பார்க்க முடியும். அது தெரில, ஆனால் பொட்டி ஃபினிஷிங் வரும். இந்த ஓட்டி போட்ட காட்டில் சொல்ல நக்கின மாதிரி இருக்கும். பத்து நாளைக்கு மழைலாம் கொட்டை அப்படியே கிடக்குமாங்க. இந்த ரெண்டு கட்டாயம் ஏன் மாட்டி குறைச்சாதான் ஸ்பீடு வரும்பாங்க. ஆனால் பல்லு எனக்கு ஃபஸ்ட்லாம் எனக்கு காட்டுக்காரரே கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாரு. 18 பல்லு தம்பி போட்டால் வேகமாக சுற்றுமா பொறுமையாக சுற்றுமா? ஐயோ கூட இத்தனை நாள் இப்படி கேட்டார். அப்புறமா தான் நான் போய் ஒரு நாள் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது காரத்திட்ட கேட்டபோது பல்லு அதிக பண்ண பருப்பு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னாரு. ஏதோ இங்கே தான் இருக்க மாட்டிருக்கு. நம்ம மெயின் பல்ல மாற்றல 15 பல்லு போட்டால் அதிகமாக போவோம், 18 பல்லு கம்மியாக போவோம். அது என்ன அப்படி? இங்கே பல்ல டைரெக்டாக மாற்றிடுவாங்க. மெயின் பல்லையே மாற்றுவானுங்களா? சென்டர் பிடிச்சிருங்க. ஆமாம் சென்டர் பிடிச்சிருங்க போயிட்டோம். போகலாம். அடுத்தது எங்களுது ஒரு பிட்டு ஒன்று இருக்குது. அந்த பிட்டு போட்டால் சக்காகுது. அடுத்து எங்களுதும் போட்டு விட்றோம். கொட்டையை போட்டோன்னா மானம் கருக்கெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு, பழையபடி திரும்பிக்கிச்சு. இப்போ அந்த வயல் நான் போட்டேன், இந்த வயல் மாப்பிள்ளை போட போகிறான். எது நல்லா முளைக்குதுன்னு பார்க்கலாம். தண்ணி விட்டுருவேன் நான் வந்து. விடுவிடியே விடுவேன். அவன் இப்போ தான் கோமதி குடித்தான். அந்த பைப் இருக்குல்ல, தண்ணி வராதா? பைப் இருக்கு, அது கனெக்ஷன் இல்லையாண்டா. ஓகேம்மா, அந்த வயல் நீங்கள் போயிட்டு வந்தீங்க.
அந்த வெயில போட்டு விட்டு வந்துட்டோம். மானம் மட்டும் ஒரு 5-6 நாளைக்கு மழை இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. சரிப்பா, 5-6 நாளைக்கு மழை இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு. இது எங்கே நான் ஒரு சின்ன வயலில் வீடு கட்டுற இடத்துல அன்றைக்கி தம்பி வாசல் பண்ணால அதுக்கு பக்கத்து இடத்துல நான் வீடு கட்டுற இடத்துல போட்ட போடலான்னு மாப்பிள்ள போய் அங்கே போய் தடத்தை போய் சுற்றிட்டு வரட்டும். பாரம்பு வர மாட்டேங்குது. மாப்பே ஏறு. மாப்பிள்ள ஏறு. டே பரம் மாட்டிக்கிச்சு. ஓய் இரு இறக்கா தூக்கி போய் ஃபுல்லா தூக்க ஃபுல்லா. அதை தூக்கிட்டே வந்தோம்ல அங்கிருந்து. இந்த நேரத்தில் தான் நான் வீடு கட்ட போகிறேன். இதில் தான் வந்து மாப்பிள்ளை பருப்பு போட போகிறேன். இது ஒன்றும் பருப்பு போட்டு பார்க்கலாம் இந்த வருஷம் ஒன்றும். அப்புறம் போடுறோமா இல்லையா, அதனால் ஒன்றும் பருப்பு போட்டு விட்ருவோம். இது சோளம் வச்சுக்கேன். அன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்கீங்க சோளம் வச்சது. அதுக்கப்புறமேட்டு இப்படி தான் இருக்கும். கருன்னு இருக்குது. மாப்பிள்ளை நான் அந்த வெயில் போட்டேன், மாப்பிள்ளை இந்த வெயில் போடுறோம். ஓகேன்பா. எங்கே ப்ரோ 2-3 நாளாக வீடியோ காணான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பருப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால டைமே இல்லை ப்ரோ. டைம் இருந்தால் போடலாம், செத்த டைமே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ரீ டைமாக இருந்தால் பருப்பு உங்களுக்கு வீடியோவில் என்னென்ன நடக்குதுன்னு அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன். ஏதோ 2 நாளும் அவ்வளோதான். இன்னையோட நாளையிலேருந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருப்பேன். எதுவும் பிரச்சனை இல்லை. நாளையிலேருந்து ரெகுலராக வீடியோ வந்துடும் ப்ரோ. ஏன்னா நாளையிலேருந்து ஒரு வண்டிக்கு தான் வேலை இருக்கும். அதனால் ரெகுலராக வீடியோ போட்டுடலாம். பார்க்கலாம் மாப்பிள்ளை எப்படி தான் போடுறான்னு பார்ப்போம். கரெக்டாக தான் போடுறான். பருப்பை பொறுத்தவரைலாம் ப்ரோ எப்படி சொல்கிறது, முளைக்கிறத பொறுத்து தான். நம்ம கையில் ஒன்றும் இல்லை. கை போடுறத வர அந்த இடத்துல புதியாக இருக்குது. போகலாம் போ, இன்னும் கொஞ்சம் போ. பைப் லைனு பொறுக்க கல் வந்துக்கிட்டே இருக்குது. மாப்பேங்க பாரு. எங்க பாரு சாமி. ஒருத்தர் கலப்பரு போட்டால் முளைக்குமா முளைக்காதான்னு 2 டவுட்டாக கேட்குறாங்க. சரி முத ஆசைப்படுறோம். நம்மளும் கலப்பரு போட்டு பார்க்குறது நம்ம காட்டில். மாப்பே கொஞ்சம் அழுத்தி போடுறா டேய். அங்கெல்லாம் இல்லை. நெட்டு வாக்கில் பிடிச்சி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். கடலப்பருப்பு பொறுத்தவரையில் மேலாவில் போட்டால் தான் முளைக்கும். அப்படி இப்படிலாம் இல்லை ப்ரோ. கோமதி இது அதில் 2 கல் கிடக்குதெல்லாம் பொறிக்கு மேலே வைப்பா. பாஞ்சி கொண்டு ஓடிட்டு நாள் நான் கொட்டை போட்டேன். இன்றைக்கி தான் வந்து இந்த பொட்டி மேலே நின்று நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். இந்த மாப்பிள்ளையும் அடிக்க கேட்டால் சிட்டி வீட்டுக்கு போகிறேன், ஆயா வீட்டுக்கு போகிறேன்னு பூண்டு வெட்டி ஓடி போடுறேன். இல்லைனா கூட சேர்த்து பேர் போட சொல்லிட்டு அந்த வேலையை பார்ப்பேன். இன்னும் ஒரு நாள் தூக்கி பிடி மாப்ப. ரொம்ப பதியுதா? அதே லெவல் பிடி.
மண் கொண்டாந்து கொட்டுறது வெறும் கல்லாகவே இருக்குது ப்ரோ மரம். கொட்டை தானே காரணம், கொட்டை கரெக்டாக இருந்தால் ஏன்னா ஏறு மாட்டு இந்த எதுக்கும் செத்த கொட்டையாக இருக்கும் பக்காவாக முளைக்கும். இந்த ஏறு மாட்டில் கொட்டை போடுவாங்க பார்த்துருக்கிறியா? எவ்வளோ ஆழத்தில் போடுவாங்க தெரியுமா? அரை அடி கீழே கொட்டை முளைச்சி வந்துடும். இதுக்கெல்லாம் பரம்பு வந்து இந்தளவுக்கு நிறவனா தான் பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா பரம்பு ஒவ்வொருத்தர் பட்டையை பார்த்திங்கன்னா குட்டையாக போட்டு வச்சுருப்பாங்க. குட்டையாக போட்டு வச்சு என்ன பண்ணுவோம், சங்கிலியை மண் வந்து இப்படி எட்டி அடிக்காது, இந்த வாரி அடிக்காது. அதனால் எந்த அளவுக்கு பரம்பு நீளமாக போடுற பழத்தையே சங்கிலி போட்டு போடுறோமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டு. ஒரு 4 பிட்டு இருக்குது போட்டுட்டா வேலை சொல்லின்னு கொஞ்சம் தான் பண்ணணும். எப்படி எடுத்துக்கிட்டாரு ஒரு மூச்சு வந்து ஒரே ஒரு கொட்டையை மட்டும் மொத்தம் வந்து 11 பேர் கொட்டை போடுற மாதிரி. நீ சாப்பிடாத இந்தா. ஆ போட்டால் டைம் அப்போ ஆகிடுது. இதில் ஒரு வாக்கு வேஸ்ட் போட்டுக்கா. மூடி வை சாமியா, கொட்டை முளைக்குதான்னு பார்த்துடலாம். சாமி தான் அங்கே ஒரு கல் கிடக்கு, போய் எடுத்து போடு. அங்கே ஒரு கல் கிடக்கு, எடுத்து. அந்த கல் எடுத்து போடு சாமி. அவங்க அம்மாவுக்கு கண்ணு தெரில. ஆமாப்பா. அதுக்கு தான் நான் ஒரு பிளான் பண்ணால் அது நம்ம பின்னாடியே தான் வருவாங்களா ருசி கட்ட போனேன். சின்ன மாப்பிள்ளை போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஆகிற கொட்டையை ஓடிட்டு இருக்கிறான். கொட்டை போட்டுட்டாச்சு, மழை பெய்யுதான்னு தெரில. நாளைக்கு காலையில் மறக்காமல் மருந்து வாங்கிட்டு போய் அடிச்சிடணும். மருந்து வாங்கிட்டு போய் அடித்தா தான் புல்லு முளைக்காது இருக்கும், இல்லைன்னா ஊரு புட்டா புல்லு முளைக்கும். காலையில் வேறு மருந்து அடிக்கணும். இல்லைக்கு ஒரு களை வெட்ட தேவையில்ல. முதல்ல ஒரு களை வெட்டுவோம்ல பில்லு முளைக்காத கற்றுக்கு. பில்லு முளைக்காத கற்றுக்கு அதுக்கு களை வெட்டிவிட்டோம்னா மறுபடியும் மண் நினைக்கிறோம்ல, அந்த ஒரு களை வெட்டின மட்டுமா போதும், ஒரு பில்லு கூட முளைக்காது. எடுத்து போடுச்சேன் மேலே பெரிய கிலோவா இருக்குது. நல்லா அகலமாக போட்டு தள்ளிட்டானுங்க. சரி, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அக்கா முளைச்சிக்க முடியலக்கா. மழை பெஞ்சா முளைச்சிக்க முடியல. பாருங்க மானம் என்னமோ அந்த கம்மிச்சு பாருங்க, நல்லா வெளுத்துக்கிட்டு போயிடுச்சு. அதெல்லாம் கொட்டை ஊற வேணாம், என்னோட கணிப்பு. காயிட்டோம், இன்னும் காய்ச்சல் தான் ஏறணும். எறும்பு அரிச்சது போக நமக்கு முளைச்சா போதும். கொட்டை போய் வீட்டில் எடுத்துடுவாங்க, பொட்டியில் இல்லை அவ்வளோதான். இனிமேல் கை வீட்டில் எடுக்க முடியாது. அங்கே ஒரு அரைப்படி கொட்டை வச்சுக்கிறான் மாமன், வறுத்து சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் வறுத்து சாப்பிட்லாம். சாந்தியை காட்டு கொஞ்சம் கொடுத்து விட்டுருக்காண்டி அதான் கொஞ்சம் வந்து வறுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் தான் முளைக்காது, மயில் பொறுக்கும், ஆட்டுக்குட்டி பொறுக்கும்னா நீ ஆட்டி ஆட்டி எடுக்கிற. சரி வாங்கக்கா. கடலப்பருப்புன்னு ஆசையை தீர்த்தாச்சு. வேலை முடிஞ்சுது. ஆப்பா தண்ணி கட்டணும். ஃபஸ்ட்டு செடி முளைக்காத தண்ணி கட்டக்கூடாதுங்கக்கா. சரி வெளியே வந்துரு. இப்போலாம் எதுவுமே பண்ணக்கூடாதுக்கா, மழை ஏறத்துல முளைக்கிட்டோம்.
ஏன் தண்ணி கட்டினா மழைக்கும் தண்ணி கட்டினோம்னா முளைக்காதுங்கக்கா. அந்த வயலுக்கு பா அது அது இல்லைப்பா, அவ்வளோதான். கொட்டை அதுக்கு இதுக்கே காய்ச்சி 3300 காலி. ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. இன்னைக்கு வீடியோ முடிஞ்சது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் கிளியராக கொஞ்சம் ரெஸ்ட்டாக பேசும் ப்ரோ. ஏன்னா இப்போ இது பருப்பு போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு பார்க்க முடியல. அதனால் நாளைக்கு வீடியோவில் கிளியராக பேச பார்க்கலாம். மாப்பிள்ள மாமன் கொட்டையா மாப்பிள்ளை கொட்டையான்னு பார்ப்போம். அதானே பார்த்தேன். ஓஹோ, டே ஆட்டுக்குட்டி மாப்பிள்ள பம்பு கூட எடுத்தா அப்படியே எடுத்து மாப்பிள்ள பருப்பு எடுத்துக்கலாம். ஆ பருப்பு எடுக்கணும் சாமி, மீதி பருப்பு. அக்கா நீ ஒரு பழம் எடுத்துக்கா, 2 என்ன பண்ணுறோம். அதுக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். அம்பி இது முளைக்கும் ஒரு ஊருக்கே வரும். சட்டி எடுத்த பருப்பு அதான் எடுத்துருவாங்க. மாப்பிள எடுத்து தள்ளி விடு, பருப்பு தள்ளி விடு. இங்கே இருக்கிறத குண்டாவே எடுத்தாவ, அங்கே எதுக்கு போற? அதை எடுத்தாவ எடுத்துக்கிட்டு இருக்க போத நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா இப்படி வச்சுட்டு எதுக்கு? வெறும் 30 பிடி பருப்புல பாருங்க 6 பிடி பருப்பு மீதி. 6 பிடி பருப்பு மீதி. இதுக்கு மேல என்ன எவ்வளவு குறைச்சி போடுறது? அதுக்குதான் நான் எல்லாத்தையும் காட்டிலே போட்டேன். இந்த வேற வாரத்துல 3 நாளைக்கு சட்னி அடி போடுவாங்க. எல்லாம் வறுத்துங்க வேண்டியதான். தாளம் எவ்வளோ நேரம் அப்போ சட்டியில் போட்டால் வறுத்துடலாமா? இப்போ ஆனால் இருக்குதா புழக்கத்தை ஊற்றி போடுறதுதான். ஓகேவா, அவ்வளோதான். எத்தனை பிடி வரும்? 2 பிடி வருதான்னு தெரியல. எல்லாங்க ஓரளவுக்கு எல்லாத்தையும் உள்ளே காட்டிலே போட்டு வந்துட்டேன். சாந்திக்காதா இவ்வளோ கொட்டை மீதி ஆகிப்போச்சுக்கா. இது நான் காட்டிலே விட்டுருப்பேன்.